யாரு விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? எனக்கு பதில் சொல்லு. எல்லா பயிலும் ஏன் கடனாளி ஆகிறான்? ஒரு தடவை தள்ளுபடி பண்ற, மறுபடி வர, மறுபடி ஏன் கடனாளி ஆகிறான்? எத்தனை நாளைக்கு நீ கடனாளியா வைப்ப? ஒரு நாட்டில் விவசாயி கடனாளினா நாடு நாடு இல்ல சுடுகாடு. பிளேட்டு கத்தி சிறைக்கிற பிளேட்டு கத்தி இருக்கு கடனாளி ஆயிட்டானா? பான் பராக்கு சொல்லு, பான் பராக்கு, சிகரெட்டு, சுருட்டு, சாராயம் வச்சிருக்கேன், காரு, செல்போன். இவனால இந்த முதலாளியெல்லாம் ஓடி சொன்னாருக்கேன். எது இல்லாம நீ வாழ முடியுமே? என் சோறு இல்லாம வாழ முடியாது. அப்ப இவனெல்லாம் கடனாளி ஆகல, கோடி சொன்னாருக்க. என் விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? எத்தனை நாளைக்கு கடனாளியா வைப்ப நீ? இதனை வேடிக்கை. கல்வி கடன் தள்ளுபடி. யோ, கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில வச்சது யார்? வச்சது யாரு? திரும்பி திரும்பி வர விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயி கடனாளி ஆகக்கூடாது. ஏன் கடனாளி ஆகிறான்? எல்லா பயிலும் உற்பத்தி செய்யற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்கிறான். என் ஆத்தால போய் விளைய வைக்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியல, வாங்குறவன் தீர்மானிக்கிறான். அதானே அந்த நிலையை மாத்தணும்ல. நான் சொல்றதா விலைன்னு வரணும். அப்ப வந்தாதான் அவன் வறுமைக்கு போக மாட்டான். அது இந்த திராவிட திமுக அதிமுகவுக்கு இடையில இது பாருங்க. அந்த வீட்டுல கொஞ்சம் பருப்பு சாம்பார், இந்த வீட்டுல கொஞ்சம் கூட்டு பொரியல் வாங்கின ஒரு எப்படி சொல்றது ஒரு கூட்டாஞ்சி ஒரு மம்ல. அது மாதிரி திமுக கொஞ்சம், அதிமுக கொஞ்சம். இவர் 2000, அவர் 2000, நான் 2500. புரியுதா? தாலிக்கு அகப்பவன், நான் ஒரு பவன். அதே தானே இவங்க விவசாய கடனை தள்ளுபடி. நான் தான் சொல்றேன், என்ன ஆட்சியில விவசாயி கடனாளியா ஆக மாட்டான். இதுவரை இருந்த கடன் தள்ளிடும். இனிமேல் ₹1 கடனாளியா என் விவசாயி ஆக மாட்டான். கல்வி கடன் இல்ல, கொடுக்க வேண்டியது அரசின் கடன்.